ஆணழகன் அப்பாவிற்கு அழத் தெரியாது. குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும், பிள்ளைகளின் பசியை ஆத்த ஓடாய் தேய்ந்த போதும், என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டார். மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போக வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்ற போதும், தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர். நாம் அவரை கல் என நினைத்து விட்டோம். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம். ஆனால் தோல்வியில் துவளும் போது விழித்து கொள்ள அப்பாவின் கைகளை தான் முதலில் தேடுவோம். நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் தழும்பும் ஜீவனது. நாம் தின்னும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில்தான் என ஒரு நாளும் அவர் சொல்லி காட்டியது கிடையாது. நேரில் நம்மிடம் 4 வார்த்தைகள் கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றிதான் பெருமையாக பேசித் திரிவார். அம்மாவின் பாசத்தை ஆகச் சிறந்த அளப்போம், அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ. நமக்கு மீசை முளைத்தால் அவர் கூடி கழிப்பார். தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவரே உயரமானதாக உணர்வார். வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்க விட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார். நம் வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்போதும் இருப்பார். அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது, அப்பாவிற்கு கொஞ்ச தெரியாது, அப்பாவிற்கு போலியாய் இருக்க தெரியாது, அப்பா அதற்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்ட கூட தெரியாது, அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாது, அந்த பைத்தியத்திற்கு அழவும் தெரியாது. நம் சந்தோஷத்திற்காகவே எதையும் தாங்குமானவர். பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனே வெளிப்படுத்தி விடுங்கள். ஒருவேளை உங்கள் நண்பனின் அப்பா மரணமோ, உங்கள் அப்பா வயதுடைய யாருடைய மரணமோ உங்களை புரட்டி போட்டுவிட்டு அவர் பாசம் புரிந்து அப்பாவை தேடி ஓடி வரும்போது வீட்டில் அப்பா சிரித்து கொண்டிருக்கலாம். புகைப்படத்தில் பாவம் அவருக்கு தான் அழத் தெரியாதே.